வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. பிரதமர் மோடிக்கு சால்வை, பூங்கொத்து கொடுத்ததை தொடர்ந்து 10 நிமிடம் நடந்த சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் மாநில வாழ்த்து பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தால் உரிய தெளிவுரை வழங்குமாறு முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. சமீபத்தில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். AMCA எனப்படும் மேம்பட்ட போர் விமான வடிவமைப்பு மற்றும் CABS எனப்படும் வான்வழி அமைப்பு மையத்தை தமிழகத்தில் அமைத்திடுக. பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 58 மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசிடம் வலியுறுத்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட 266 படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க அழுத்தம் கொடுக்கவும் வலியுறுத்தல். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்திற்கு அறிவுறுத்துக. பிரதமர் மோடியை சந்தித்த முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை. கோவை, மதுரை, ஓசூர் ஆகிய முக்கிய நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் முதலமைச்சர் விஜய் கோரிக்கை. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் விஜய் இன்று சந்திப்பு. ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோரையும் சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான முதலமைச்சர் விஜய் சந்திப்பு ரத்து செய்யப்படவில்லை. முதலமைச்சர் விஜய் அமித்ஷா சந்திப்பு ரத்து என வெளியான தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். நேற்று ஒரே நாளில் கேரளம், கோவா, மகாராஷ்டிரா ஆகிய 3 மாநில முதலமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. தமிழக முதலமைச்சர் விஜய் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் நேரம் ஒதுக்கப்படவில்லை என தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 30ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வட உள் தமிழக பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிமுகவுக்குள் உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் இரு தரப்பினரும் சமரசம். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை இரு தரப்பினரும் ஒன்றாக சந்தித்து தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்றனர். கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை கோரிய இபிஎஸ் அளித்த கடிதம் மற்றும் கொறடாவாக தன்னை நியமிக்க கோரி சி. விஜயபாஸ்கர் அளித்த கடிதம் வாபஸ். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவை நியமிக்க கோரி எஸ்.பி. வேலுமணி அளித்த கடிதமும் வாபஸ் பெறப்பட்டது. எங்களுக்குள் கருத்து வேறுபாடுதான் இருந்ததே தவிர பிளவு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தகவல். தங்கள் கோரிக்கைகளை இபிஎஸ் பரிசீலனை செய்வார், அதிமுக இனிமேல் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் பேட்டி. அன்றைக்கு சரி, தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய சில கோரிக்கைகளை வச்சிருந்தோம். ஒரு கட்சி என்பது வெற்றி தோல்வி சகஜம், அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும் அந்த கருத்தை வச்சிருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச் செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னு போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தங்கள் மனுக்களை வாபஸ் பெற்ற நிலையில் அனைத்தையும் பரிசீலித்து இன்று முடிவை அறிவிக்கிறார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். அதிமுகவுக்குள் நிலவும் பிரச்சினை பற்றி தான் எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கில்லை என்றும் பேட்டி. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்து மன்னிப்பு கோரினார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துடன் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படாத நிலையில் சோகத்துடன் திரும்பிய அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுகவில் தொடரப்போவதில்லை என்று சி.வி. சண்முகம் திட்டவட்டார். இபிஎஸ் தலைமையில் இருந்தாலும் நாம் தனியாக உள்ளே இருந்து செயல்படலாம் என்று எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தியும் எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சி.வி. சண்முகம் கூறியதாக தகவல். எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க சி.வி. சண்முகம் மறுப்பு. செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆவேசத்துடன் புறப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இணைவதற்கு மறுப்பு தெரிவித்த சி.வி. சண்முகம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல். இபிஎஸ்ஸின் பிடிவாதம் அதிமுகவுக்கு நல்லதல்ல என்றும்
என்னோடு பயணிப்பவர்கள் பயணிக்கலாம், இல்லையேல் அவரவர் விருப்பம் என்றும் நிர்வாகிகளிடையே சொன்னதாக தகவல். நாடு முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை கோலாகலம். மசூதிகளில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டும் குர்பானி கொடுத்தும் கொண்டாட்டம். இறை நம்பிக்கை, தியாகம் ஆகிய உயரிய விழுமியங்களை மனிதகுலத்திற்கு உணர்த்தும் புனித பெருநாள் பக்ரீத். இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாளையொட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. பக்ரீத் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்லாமிய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்காக தோளோடு தோள் நின்று போராடும் உணர்வு என்றென்றும் தொடரும் என்றும் எக்ஸ் பதிவு. உடன்பிறப்புகள் இணையதளத்தில் இதுவரை 4,60,000 பேரிடம் கருத்துக்களை பெற்றிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தகவல். உடன்பிறப்புகள் தளத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் மனதில் தோன்றும் கருத்துக்களை பதிவு செய்வது தனக்கு நேரடியாக வந்து சேரும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தின் மூத்த வழக்கறிஞர் மோகனாவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் உள்ளிட்ட 4 பேரின் பெயர்களையும் பரிந்துரைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற கொலீஜியம் தகவல். உலக பட்டினி தினத்தையொட்டி இன்று பொதுமக்களுக்கு உணவு வழங்கிடுக. தவேக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் உரிய நேரத்தில் கொள்கை முடிவு எடுப்பார் என்றுதான் கூறினேன். மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் தனது கருத்து அமைந்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு அருகதை இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். தவேக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் தமிழக மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாஜக சொல்லும் கருத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பேட்டி. டாஸ்மாக் ஊழியர்களின் போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. இன்று முதல் டாஸ்மாக் ஊழியர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என்று அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் ஆய்வு. போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அவ்வளவுதான். இப்போ எனக்கு சீட் இல்லைன்னா தான் பிரச்சனை. பட் சீட் இருக்குன்னு சொல்றாங்க. இது பதிலும் சொல்லுங்க, கவுண்ட்டும் கொடுங்க உங்களுக்கு. சரி, தப்பையே சொல்லாதீங்க, நிறைய சொல்லு, பயப்படாத, குறையும் சொல்லி. என்ன பிரச்சனைனா அந்த வண்டி நீட்டாக நான் தான் அனுப்பிச்சு அவங்க மாதிரி தப்பு இல்லை. உங்கள் வண்டி நின்றுச்சு, மக்கள் அதிகமாகறதுனால உங்களுக்கு கொடுத்த நம்பர் வண்டியில் வேற மக்கள் ஏற்றி விட்டா உங்களுக்கு ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் மீண்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு பாஜக நிர்வாகி சரத்குமார் வலியுறுத்தல். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கூடாது என்றும் அறிக்கை.
PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வழக்கு. ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீடு மீது சாய்ந்த மாரியம்மன் கோயில் தேர். பக்தர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் தனியார் மதுபான கடையில் குவிந்த மதுப்பிரியர்கள். காலை 11 மணிக்கே மது வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் சிலர் மது பாட்டில் கிடைக்காமல் ஏக்கத்துடன் வீடு திரும்பினர். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். சொல்லு. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசனம் ரத்து. வரும் 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இன்று பதவி விலக இருப்பதாக தகவல். புதிய முதலமைச்சராக DK சிவக்குமார் பதவியேற்க இருப்பதாகவும் சித்தராமையாவுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்பு. மேற்கு வங்க அரசு சார்பில் 5 ரூபாய்க்கு மீன் குழம்புடன் கூடிய சாப்பாடு அடங்கிய உணவை வழங்க உள்ளதாக முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் சுமார் 400 பிரத்யேக உணவகங்களில் வாரம் 2 முறை இந்த உணவு வழங்கப்படும் என்று தெரிவிப்பு. ஆந்திராவில் 2029ஆம் ஆண்டு சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. தெலுங்கு தேசம் கட்சி அதிரடி அறிவிப்பு. CBSE பள்ளிகளில் மும்மொழி பாடத்திட்டம் கட்டாயமாக்கப்பட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மும்மொழி பாடத்திட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். அமெரிக்கா ஈரான் இடையிலான அணுசக்தி மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததால் ஈரான் ஒழித்து கட்டப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆவேசம். IPL எலிமினேட்டர் சுற்றில் ஹைதராபாத் அணியை 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குவாலிஃபயர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். IPL கிரிக்கெட் தொடரில் குவாலிஃபயர் 2 ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் நாளை பலப்பரீட்சை. வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிரம். ஒரு IPL சீசனில் அதிக சிக்சர்களை விளாசிய வீரர் என்ற கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார் வைபவ் சூரியவன்ஷி. 2012 IPLில் கிறிஸ் கெயில் விளாசிய 59 சிக்சர்கள் என்ற அதிக சிக்சர் சாதனை முறியடிப்பு.
IPL தொடரில் அதிவேகமாக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை நூலிழையில் தவறிவிட்ட வைபவ் சூரியவன்ஷி. சதத்தை நோக்கி முன்னேறிய வைபவ் சூரியவன்ஷி 97 ரன்களில் ஆட்டமிழந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அசத்தல்.